வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸிற்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. தமிழகத்தில் மேலும் 500 மதுக்கடைகள் மூடப்படும், மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 5 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டுள்ளார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். இதையடுத்து இன்று தலைமை செயலகத்திற்கு வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது அறைக்கு சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். குறுகிய காலத்திற்குள் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வராக பொறுப்பேற்ற பின் தலைமை செயலகத்தில் வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். வறட்சி நிவாரணம் இன்னும் குறுகிய காலத்திலே விவசாய மக்களுக்கு அந்த வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போது சார்? குறுகிய காலத்திலேயே அந்த வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். தமிழகத்தில் மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநில தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் பழங்குடியினருக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் தேர்தல் ஆணைய அறிவிப்பாணையை ரத்து செய்ததுடன் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு கட்டங்களாக நடந்து வரும் இம்மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி நூட்டி மோகன் ராவ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் உத்தேச தேதியை தெரிவிக்காமல் சரியான தேதியை அறிவிக்க வேண்டும் என்றும் கூறி விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் விளைவிக்க சிலர் முயற்சிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அதிமுகவுக்கு செல்லவிருப்பதாக முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K.S. இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்கு பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்று திருநாவுக்கரசர் குறிப்பிட்டுள்ளார். திமுக எடுத்துள்ள நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியதாக வெளியான விஷமத்தனமான செய்திகள் கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். நான் ஏதோ அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் இந்த முடிவை மீறி அங்கு முடிவெடுக்கப்பட்டதைப் போலவும் அதற்கு சில பேர் உந்து சக்தியாக தூண்டுதலாக இருந்து அதற்காக குரல் கொடுத்து பாடுபட்டதைப் போலவும் என்ன காரணத்தினாலோ சில பேர் சுய விளம்பரம் தேடிக்கொள்ளவும் அல்லது காங்கிரஸ் தலைவரை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே உட்பூசல்களை குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடும் அவசரமாக இந்த செய்தி வெளியிடப்பட்டதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் ரித்திகா என்ற 3 வயது குழந்தை நேற்று முன்தினம் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் வீட்டின் அருகே வசிக்கும் ரேவதி என்பவர் உட்பட 10 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி இன்று காலை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. இதனையடுத்து குழந்தை ரித்திகாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையே சிறுமி ரித்திகாவின் வீட்டுக்கு சென்ற திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருவதாகவும் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் குற்றம் சாட்டினார். இப்பொழுது எண்ணூர் பகுதியில் ரித்திகா என்ற 3 வயது சிறுமி கொடுமையான நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்.
ஆக இந்த கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்பதற்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கூவாத்தூரிலே போய் இன்றைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நேற்றைய முன்தினம் தலைமைச் செயலகத்தில் அவர்கள் வாக்கெடுப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அடியாட்களை வைத்து அடிக்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள்ளே அடித்து வெளியிலே கொண்டு தூக்கி போடுவதற்குத்தான் காவல்துறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற பணியில் இந்த காவல்துறை இல்லை என்பது இந்த ஆட்சியிலே வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி அதிகாரம் யாருக்கு என மோதல் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்தடுத்து கொலைகள், பாலியல் வன்முறை போன்ற கொடூர சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டினார். போரூர் சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், சென்னை எர்ணாவூரில் 3 வயது பெண் குழந்தை கொடூரமாக கொலை போன்ற நிகழ்வுகளால் தமிழகத்தில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளதாக முத்தரசன் குற்றம் சாட்டினார். நடிகை பாவனாவுக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் விஷால் கோரிக்கை விடுத்துள்ளார். சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் விஷால் நடிக்கும் துப்பறிவாளன் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த விஷால், நடிகை பாவனாவுக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கேரள முதல்வருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், எண்ணூரில் 3 வயது சிறுமியை கொலை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக விவசாயிகளின் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் விஷால் கோரிக்கை விடுத்தார். என்ன கேட்டீங்கன்னா, அந்த 3 வயசு குழந்தைய வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க பாருங்களேன், எல்லாரையும் சுட்டுக் கொள்ளணும். அது நான் வந்து சொசைட்டியில் வந்து நான் வந்து ஒரு தப்பான ஒரு கருத்தை நான் தெரிவிக்கிறேன்றது மாதிரி இல்லை. எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு மனசுக்குள்ள. ஸோ இது வந்து we are all going to take it forward as நான் நடிகனா நான் பேசல, இன்னைக்கு வந்து ஒரு மனிதனா பேசுகிறேன். எல்லா நடிகர்களும் சரி, எல்லா டாக்டர்ஸும் சரி, எல்லா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனும் சரி, எல்லா இளைஞர்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி போக்குறது, இந்த சைல்டு அபியூஸ் எப்படி போக்குறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படணும். காவிரியில் கழிவுநீர் கலக்கும் விவகாரத்தில் பொதுவான வல்லுநர் குழுவை அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு 2 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பாப்டே மற்றும் நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது தொடர்பாக பொதுவான வல்லுநர் குழுவை அமைக்கலாம் என 2 மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுகுறித்து முடிவெடுக்க 2 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தாக்கியதில் வழக்கறிஞர்கள் பலர் காயமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 19ஆம் தேதியை வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். இதேபோல திருச்சியில் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 13 நீதிமன்ற வழக்கறிஞர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். 2009ஆம் ஆண்டு நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட்டு அவர்கள் மீண்டும் பணிகளை அமர்த்தப்பட்டார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை கண்டித்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 19/2 அன்று கருப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து இன்றைய தினம் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாகை மீனவர்களிடம் நடுக்கடலில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்து சென்றுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பட்டினச்சேரி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன், சக்திவேல் உள்ளிட்ட மீனவர்கள் வேளாங்கண்ணியிலிருந்து 35 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். மேலும் தமிழக மீனவர்கள் கடலில் விரித்திருந்த 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பினர்.
இதனையடுத்து கரை திரும்பிய தமிழக மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அவர்களின் அலுவலகங்கள், வீடுகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மிரட்டல்கள் வந்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதேபோல ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் மிரட்டல்கள் வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிமுக எம்பி எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதனின் அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக நகர செயலாளரும் ஆகிய P. பாஸ்கரன் சொந்த தொகுதிக்கு இன்று திரும்பினார். இதனையடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் நாமக்கல் அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளையும் தொகுதி மக்களையும் அவர் சந்தித்து வருகிறார். இதேபோல ராசிபுரத்தில் உள்ள நாமக்கல் மக்களவை தொகுதி உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான PR சுந்தரத்தின் வீட்டிற்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுக அரசின் தலைமை கொறடாவும் அரியலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ராஜேந்திரன் வீட்டிற்கும் அவரது அலுவலகத்திற்கும் 24 மணி நேர துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜெயங்கொண்டம் MLA ராம ஜெயலிங்கம் வீட்டிற்கும் அவரது அலுவலகத்திற்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ப. நீதிபதி வீடு மற்றும் அலுவலகங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சசிகலா விசுவாசியான இவர் அவரது பெயரில் முதலில் பேரவையை தொடங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவுற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 7 தமிழோடு.